ஆராதனையின் ஆரம்ப நிகழ்வாக இந்த ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், கைகளை கூப்பி நாங்கள் ஆராதனை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, சுவாமி, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். பார்க்கிறவர்கள் ஒவ்வொரு நபர்களும் உள்ளங்களிலும் அவர்கள் இருக்கிற ஸ்தானங்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கடந்து போகட்டும். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுங்க, அற்புதத்தை செய்யுங்க. கலக்கத்தோடு ஏக்கத்தோடு மனபாரத்தோடு இதை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே சுகம் அடையட்டும், கலக்கங்கள் நீங்கட்டும், பாரங்கள் நீங்கட்டும். முன்னின்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. பாடல்கள் அதே போல் வார்த்தைகள் அனைத்திலும் நீர் மகிமைப்படுவீராக. உங்களுடைய நாமம் ஒன்றை இந்த நாளிலே மகிமைப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரை ஒவ்வொரு பேரில் உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க, தாங்குங்க, வழி நடத்துங்க. சகல ஸ்தோத்திரங்களும் சகல துதி சகல கனம் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியாதவும் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர்
விலகாத பிரியாத உம் சமூகமே அதுதானே நிரந்தர சுதந்திரமே வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே நீர் போதும் எப்போதும் நீர் போதுமே Hallelujah, hallelujah, amen. 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 Hallelujah, 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 amen. ஆண்டவரே நீர் மகிமை நிறைந்தவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர் எங்கள் எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரராக எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் உம்மை போல தெய்வம் இல்லவே இல்லையே Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah. ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடக்கம் 14ஆம் வசனம் வரை. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிடும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன் உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே. என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன் பின் வாங்கி போனேன். வல்லமை இழந்தேன் ஐயா. வல்லமை இழந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே. என்னை மன்னியும் தெய்வமே.
இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டி நீர் எனக்காக பலியானி நீர் எனக்காக பலியானி உம் இரத்தத்தால் கழுவிவிடும் உம் இரத்தத்தால் கழுவிவிடும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன் துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன் உம்மை நினையாது தூர போனே உம்மை நினையாது தூர போனே என்னை மன்னியும் தெய்வமே இந்த ஒரு விசை மன்னியுமே இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும் என் மேல் மனமிரங்கும் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடக்கம் 44ஆம் வசனம் வரை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா வேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்ததால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமேன்.
இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவிசேஷ புத்தகங்களில் இந்த வாரத்தில் நாங்கள் வாசித்த வேத பகுதியானது மத்தேயு 24வது அதிகாரத்திலே 36வது வசனம் தொடக்கம் 44வது வசனம் வரையில். அந்த அதிகாரம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுதே கூறப்படுகின்றது, பிதாவை தவிர வேறொருவரும் அந்த நாளையோ நாளிகையையோ அறியார்கள் என்று. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை பற்றி கூறப்படுகின்றது. அதே போல கூறுகின்ற காரியம், பரலோகத்திலுள்ள தூதர்களோ அதை அறியார்கள் என்றும் மற்றொருவரும் அறியார்கள் என்றும் அதை கூறுகின்றார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவரே அதை தெரியாது என்று கூறுகின்றார். தேவன் ஒருவர் மாத்திரமே அதை அறிந்திருக்கின்றார் என்றும் அவர் கூறுகிறார். அந்த காரியத்தை சில நிமிடங்களுக்கு பின்பு வேறொரு அதிகாரத்திலே அவர் கூறுகின்றார். அந்த காரியத்தை சுவிசேஷம் பூராகவும் கூறுகின்றார். இந்த காரியமானது எனக்கு மிகவுமே ஒரு வாஞ்சிக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறதோடு கூட இது மிகவுமே பயங்கரமான ஒரு காரியமாகவும் தென்படுகின்றது. நான் இந்த ஒளியை பதிவு செய்கின்ற நேரத்தில் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி கூறுகின்ற ஒரு ஏரியன் ஒரு தீர்க்கதரிசியை கூட எனக்கு கேள்விப்பட்டது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து அநேக ஆலயங்களிலே அநேக தீர்க்கதரிசிகள் போதகர்கள் கூறுவதை குறித்தும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு காரியம் என்னவென்றால், அவர் எப்பொழுது வருவார் என்று யாருமே அறியார். அவர் எந்த நாளில் வருவார், எந்த நிமிஷத்தில் வருவார் என்பதை குறித்து யாருமே அறிந்திருப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை அறியாதவராக இருக்கின்றார். அவர் வருகின்ற நாள் எது, எந்த தசாப்தத்திலே அவர் வருகின்றார் என்று யாருக்குமே தெரியாது. அப்படி யாராவது சொல்வார்களே ஆனால் அவர் ஒரு பொய்யனாகவே இருக்கின்றான், அவன் ஒரு பொய்யான தீர்க்கதரிசியாகவே இருக்கின்றான். ஏனென்றால் அவர்கள் கூறுவது தேவ அனுபவத்தோடு கூட அல்ல. இயேசு கிறிஸ்துவே கூறுகின்றார், தேவதூதர்களோ மற்ற யாருமோ அந்த தேவ புத்திரனோ அவர் வருகின்ற நாளையோ நாளிகையோ அறியாமல் இருக்கின்றார்கள் என்று. ஆகவே யாருக்காவது கூற முடியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் ஒரு மாம்சமாக இந்த உலகத்துக்கு வந்திருந்த போதிலும் அவரை அதை குறித்து அறியாதவராக, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், அவர் தேவனுடைய புத்திரனாகவும் இருந்தார், அதே போல மனுஷனாகவும் அவர் கிரியை செய்தார். அவர் மனுஷனாக இருந்த பொழுதும் அந்த காரியத்தை அவருக்கு உண்மையாகவே அவர் வருகின்ற நாளையோ நாளிகையோ அவர் அறியாதிருக்கின்றார் என்று அந்த இடத்துல நாங்கள் காணப்படுகின்றோம். இந்த இடத்துல கூறப்படுகின்றது போல புத்திரன் கூட இதை அறியான் என்று சொல்வது அங்கே யூதர்களுடைய காலத்திலே அவருடைய கலாச்சாரத்திலே ஒரு திருமணத்தை குறிக்கின்றது. ஏனென்றால் அந்த காலத்தில் திருமண நாளை தீர்வு செய்வது அங்கே மணமகனோ மணமகளோ அல்ல, அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த புத்திரன் ஒரு நாளுமே அறிந்திருக்க மாட்டான் தான் எப்பொழுது திருமணம் முடிக்கப் போகின்றான் என்று. ஆனாலும் அந்த புத்திரனுடைய காரியமாக இருந்தது என்னவென்றால், அந்த திருமண நாளை குறித்து அவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த மணமகன் என்ன செய்ய வேண்டும்? அவன் வீடுகளை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு நாங்கள் சொல்லப்போனால், எங்களுடைய வார்த்தையிலே சொல்லப்போனால், அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் எப்பொழுதுமே அவன் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த காரியமானது ஒரு இருதயத்தை ஒரு ஈர்க்கின்ற காரியமாகவே இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் சீஷர்களுக்கு கூறுகின்றார், நான் உங்களுக்காக சென்று உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகின்றேன் என்று. அது சரிதானே? ஆகவே அது யூதர்களுடைய பாஷையில் நாங்கள் கூற போனால் ஒரு மணமகனுக்கு அங்கே அவன் வாழ்வதற்கான ஒரு ஸ்தலத்தை வீடை ஆயத்தம் பண்ணுவதை போன்று. ஆகவே அந்த யூத கலாச்சாரத்தின் பிரகாரமாக அந்த மகன் அறியாமல் இருந்தான், அந்த மணமகன் அறியாமல் இருக்கிறான் தன்னுடைய திருமண நாளை குறித்து. அதே போலவே அந்த பெண்ணும் மணமகளும் அப்படியே இருக்கின்றார். ஆகவே இவர்கள் இருவரும் அவர்களுடைய திருமண நாளை குறித்து அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய திருமணம் எப்பொழுது நடக்கும் என்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். உண்மையிலே அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்திருக்கிற நேரத்திலே அவர் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகின்றார். இதுதான் சரியான நேரம் என்று தேவன் இயேசு கிறிஸ்து கூறும் வரையில் நாங்கள் காத்திருக்க வேண்டும். இந்த இடத்திலே மணவாளன் மணவாட்டி என்று கூறப்படுவது எங்களை
இது அவரை காத்திருக்கின்ற ஜனங்களை ஏன் அது குறிக்கின்றது? ஆகவே அவர் வந்து எங்களை அழைத்து செல்லும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும், அதே போல ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். அது எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் அதை குறித்து ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே போல இயேசு கிறிஸ்து 42வது வசனத்திலே கூறுகின்றால், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கின்ற பணியினாலே விழித்திருங்கள். அதே போன்று 44வது வசனத்திலே கூறுகின்றால், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். யாருமே அந்த நாளையோ நாளிகையோ அறியாதிருக்கின்றார்கள். இந்த காரியமானது அந்த யூதர்களுடைய திருமண காரியத்தை ஒரு அடையாளமாக காண்பித்திருப்பதை ஒரு ஊற்றின ஒரு காரியமாக நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இந்த வார்த்தைகளிலே மிக முக்கியமான சுவையான காரியங்கள் என்னவென்றால், அந்த கடைசி நேரத்திலே நடக்கின்ற அடையாளங்களை குறித்து இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலே கூறப்பட்டிருக்கின்றார். அந்த நாட்களிலே என்ன நடக்கும் என்பதை அவர் கூறுகின்றார். ஆகவே இயேசு கிறிஸ்து கூறிய அந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகை அங்கே ஆயத்தமாக இருக்கின்றது, நாங்கள் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று. பார்க்க போனால் ஒரு தாயுடைய பிரசவ வேதனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிறதோ அதே போலவே இந்த காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். கடைசி நாட்களிலே நடக்கின்ற காரியங்கள் தான் இப்பொழுது சுலபமாக உலகம் பூராகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. இது அவசான கடைசி காலத்தை குறிக்கின்ற மிகவும் அழகான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து 37வது வசனத்திலே கூறுகின்றார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆகவே நாங்கள் இப்பொழுது பார்க்க வேண்டும், நோவாவுடைய நாட்களிலே என்ன நடந்தது என்று. நாங்கள் ஆதியாகமம் 6வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது அந்த நாட்களிலே மிகவும் கொடூரமான காரியங்கள் நடந்தது. ஒரு அதே போல் மனிதர்களுக்குடைய ஒரு துஷ்டமான காரியங்கள் நடந்தது. அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை காணப்படவில்லை. அந்த நாட்களிலே அதிகமான தீமையான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. பயங்கரமான காரியங்கள் அந்த நாட்களிலே நடந்தது. இதே மாதிரியான காரியங்களையே மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலும் கூட நாங்கள் காண்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த காரியங்களுக்கு அல்ல அவதானத்தை செலுத்துகின்றார். மாறாக நோவாவின் காலத்திலே நடந்த 2 வேறுபட்ட காரியங்களை நாங்கள் இந்த இடத்திலே அவர் முன்வைக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். அதாவது அந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு மூர்க்கமான காரியங்கள் நடந்தது, அநீதியான காரியங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், பாவமான காரியங்கள் அதிகரித்து கொண்டிருந்தது. அதை குறித்து 38வது வசனத்தில் அவர் இப்படி கூறுகின்றார். எப்படியெனில் ஜலப்பிரப்பத்துக்கு முன்பான காலத்தில் நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள் என்று அங்கே கூறுகின்றார். எங்களுடைய வார்த்தைகளினால இந்த காரியத்தை சொல்ல போனால் அவர்கள் சாதாரணமான அன்றன்றைக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையே இங்கே புலப்படுத்துகின்றது. அங்கே 39வது வசனத்திலே கூறப்படுகின்றது, அங்கே வெள்ளப்பெருக்கு வந்து அவர்களை அழித்து போகும் வரைக்கும் அவர்கள் அறியாதிருந்தார்கள் என்று. நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை சொல்லப்போனால் என்ன நடக்கின்றது அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை, எப்படி இது நடக்கின்றது என்று அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆகவே அவர்கள் இந்த காரியத்துக்கு எந்த ஒரு சூதனமாக அவர்கள் இருக்கவில்லை. ஆகவே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே வெள்ளப்பெருக்கு வந்து அநேகரையும் அங்கே அடித்து செல்கின்றது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், நாங்கள் அங்கே விழித்திருந்து நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்பொழுது நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் எப்பொழுதுமே அங்கே கவனத்தோடு கூட விழிப்போடு கூட நாங்கள் அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும். மிகவுமே நாங்கள் உற்சாகமாக அந்த காரியத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய சோதனைகளிலிருந்து நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால்
பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முறிவு என்றுமில்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. மலைகள் பர்வதங்கள் மேக போல உருகும், தரைகளோ ஒன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஓசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ, என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே,
நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல பரலோக பிதாவே, அப்பா கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த ஆராதனை வார்த்தை பகுதிகளை ஆண்டவரை பார்த்த ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அந்த காரியங்களிலே ஆண்டவரை தெய்வ பிரசன்னத்தையும் தெய்வ மகிமையும் உணர்ந்து கொண்டதுக்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே கர்த்தர் தாம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்ங்க. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் அவர்களை நடத்தும்படியாக ஆண்டவரை சகல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன்படி கர்த்தர் தாமே ஆண்டவர்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை அப்பா உம்முடைய ஆண்டவரை வல்லமையான ஆண்டவரை அப்பா தழும்புள்ள கரங்களை உங்கள் பிள்ளைகள் மீது வைத்து ஆண்டவரை தொட்டு சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை இந்த வருகிற வாரம் முழுவதும் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாக அமையும்படியாக ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களும் ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்கப்பா. உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளுங்க. யார் யார் இதை பார்க்கிறாங்களோ உங்கள் நாமத்தை அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உங்கள் நாமத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆண்டவர் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உங்கள் திருக்கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலேயே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.